பெஞ்சமின் சிஸ்டர் எஸ்வருடைய குழந்தை பேசுடைய பிறநாள் விழாவில் வந்து கௌரியும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே வரவேற்கிறோம். இப்பொழுது நாம் ஜெபித்து நிகழ்ச்சி ஆரம்பிப்போம். பரலோக தகப்பனே, இந்த காலை நேரத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். சகல விதமான நன்மைகளுக்கும் ஈவுகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றுக்காரராக இருக்கிற நல்ல தகப்பனே, இந்த விசேஷ நாளை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். அருமையான பாஸ்டர் பெஞ்சமின் சிஸ்டர் எஃப்சி அவருடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் அவருக்கு விருப்பாக கூடியாக கொடுத்த மகள் பேசிக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரு வருடத்தை முடிப்பதற்கு உங்களுக்கு நன்றி சொல்வதற்காக நாளை ஒரு நியமித்திருக்கிறார்கள். பரிசுத்த தேவன் இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வாதம் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வானத்துக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் நீர் ஆசீர்வதித்து நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாளை பொருட்படுத்த நடப்பதாக இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் உட்காருவோம். எல்லாரும் சேர்ந்து சில பாடலை பாடி நாங்கள் இயேசுவை மகிமைப்படுத்துவோமாக. இதுவரை செய்த செயல்களுக்காக இயேசுவை உமக்கு ஸ்தோத்திரம் என்ற பாடலை பாடி ஆண்டு இயேசுவை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் வரை இந்த வாழ்க்கையில் ஏதாவது நன்மை செய்திருக்கிறார், அதற்காக நன்றி செலுத்துவோம். இதுவரை செய்த செயல்களுக்காக இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இதுவரை செய்த செயல்களுக்காக இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். உபநிலமாக இருந்த என்னை விளைநிலமாக மாற்றிய உம்மை, உபநிலமாக இருந்த என்னை விளைநிலமாக மாற்றிய உம்மை, அலைகடல் அலைந்து ஓய்ந்த வரையில், அலைகடல் இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். கனிமரமாக இருந்த பிள்ளைகளை கர்த்தர் கனியுள்ள மரமாக மாற்றியிருக்கிறார். திசைகளும் கோள்களும் அசைகிற வரையும் இன்னிசை முழங்கி பாடுகிறது. கனிமரமாக இருந்த என்னை கனிமரமாக மாற்றிய உம்மை, கனிமரமாக இருந்த என்னை கனிமரமாக மாற்றிய உம்மை, திசைகளும் கோள்களும் அசைகின்ற வரையில், திசைகளும் கோள்களும் அசைகின்ற வரையில் இன்னிசை முழங்கியே பாடுவே நன்றி, இன்னிசை முழங்கியே பாடுவே நன்றி, இன்னிசை முழங்கியே பாடுவே நன்றி. இதுவரை செய்த செயல்களுக்காக இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளை வேறுபடுத்தி அவர் சித்தத்தை செய்வதற்காக வைத்திருக்கிறார். அவரது சொந்த ஜனமாக இருக்கிறார். சோதனையும் தாழ்மையும் சோதனையாகவும் தாங்கி நடத்திருக்கிறார். அவரது கரைகளை ஒரு வெளியே பார்க்கிறார். ஊசிகள் செய்த அழைத்தவர் நீரே, சொந்தமாய் என்னையே
கர்த்தருமையான பாஸ்டர் பெஞ்சமின் சிஸ்டர் வாழ்ந்தே கர்த்தர் கிருபையாக குழந்தை கொடுத்து இந்த நாள் மட்டும் ஒரு வருடமாக கர்த்தர் பாதுகாத்திருக்கிறார். ஒரு வருடத்தை கர்த்தர் முடிவு செய்திருக்கிறார். இந்த மட்டும் காத்தை வரிசை இனிமேலும் காக்கும் வாழ்க்கையை வாழ்க்கையில் இம்மானுவேலை புதிய வருடத்திலும் நடத்த வல்லவராய் எங்களோட காத்தை மேம்படுத்தியிருக்கிறேன்.
தூங்குவதில்லை. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நமது தேவன் மரணங்களில் நம்மை நடத்துவதற்கு வாக்கு தருகிறார். தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பாக தெரிந்து கொண்டான் தேவன். இம்மட்டும் தாங்கினார், இனிமேலும் தாங்குவார். தப்பு என்போம். Let the doors of heaven be open. Let the blessings fall upon these dear children of God. வந்திருக்கிற ஒவ்வொருவரும் இந்த விசேஷித்த நாளிலே உடைய வல்லமையில சமூகம் இறங்கி வருவதாக. Be enthroned in this place, Jesus. நீர் மிகவும் பெரியவர், வல்லமையுள்ள மகிமையான காரியங்களை செய்திருக்கிறீர். கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு மைத்தொழுதுகளும் நல்லவரே வல்லவரே நிகழ்ச்சியை கர்த்தர் ஆசீர்வதித்து நமக்கு பாஸ்டர் ஆல்வின் முன்பதாக நிகழ்ச்சியை படிக்கிறேன். ஆசீர்வாதங்கள் தொடர்ந்து நிகழ்ச்சிகள் ஒவ்வொன்றிலும் தங்கியிருக்கபடியாக நாம் ஜெபிக்கிறோம். ஆகியான ரசைபாடுவீராக அப்படியான காரியங்களை செய்யும் இயேசுவின் ஜெபிக்கிறோம் என்று நல்லபடியாக. எல்லாரும் இப்போது பாஷான ஒரு வேத பகுதியை வாசிப்பார்கள். வேத பகுதி வாசிப்போம். சங்கீதம் 127, 127. சங்கீதம் 127, 127. கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா, கர்த்தர் நகரத்தை காவலாகில் காவலாளர் இழுத்தெழுகிறது விருதா. நீங்கள் அதிகாலை எழுந்து நேரப்பட வேலைகளை தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறது விருதா. அவரே நமக்கு பிரியமானவர்கள் என்று அடைகிறார். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். வாழ வயதின் குமாரர் பலவான் கையுள்ள அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். அவைகளால் தன் அமராத்தினியை நிரப்பின மனுஷன் பாக்கியவான். அவர்கள் நாணம் அடையாமல் ஒலிமுக வாசலில் சத்துருக்களோட பேசுவார்கள். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவுமர கண்டுகளைப் போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில் வந்திருக்கிற யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே பீஸ் அசெம்பிளி ஆஃப் காட் சபையின் சார்பிலே எங்களுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவிக்கிறோம். அருமையான பாஸ்டர் பெஞ்சமின், சிஸ்டர் எஃப்சி ஆகியோருக்கு தேவன் ஈவாக கிருபையாக கொடுத்த அன்பு குழந்தை பென்சி ஒரு ஆண்டு முடித்து 2வது வயதுக்குள்ள பிரவேசிக்கிற இந்த பிறந்த நாளை ஸ்தோத்திர கூட்டத்திற்கு வந்திருக்கிற யாவருக்கும் சபை சார்பிலும் பாஸ்டர் பெஞ்சமின், சிஸ்டர் எஃப்சி குடும்பத்தார் சார்பிலும் நன்றியையும் வரவேற்பையும் தெரிவிக்கிறோம். அன்பானவர்களே, இந்த நாளில் பாஸ்டர் பெஞ்சமின், சிஸ்டர் எஃப்சி அவர்களுடைய ஊழியங்களை குறித்து ஒரு சில வார்த்தைகளை நான் தெரிவிக்கும்படி விரும்புகிறேன். 2 பேரும் திருமணமாகி தம்பதியினராக 3 ஆண்டுகளுக்கு முன்பு சபைக்கு வந்தார்கள். நல்ல உற்சாகமாக ஊழியர் செய்கிற நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட தேவனுடைய ஊழியக்காரர்கள் என்று அறிவிப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். 2 பேரும் ஊழிய பின்னணியில் இருந்து வந்தார்கள். பாஸ்டர் பெஞ்சமின் அவர்களுடைய தகப்பனார், அவர் ஊழியக்காரர், போதகர். அதே போல சிஸ்டர் எஃப்சி அவர்களுடைய தகப்பனார் அழகை அவர்களும் ஒரு நல்ல ஊழியக்காரர். நல்ல ஊழிய பின்னணியில் வந்தபடினாலே ஊழிய பயிற்சி அதிகம் தேவைப்படாமல் மூத்த போதகர் அவர்களோடு இணைந்து சபையில் எல்லோரோடும் மிகவும் அன்பாக நல்ல ஆசீர்வாதமான முறையில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வருகிறார். பாஸ்டர் பெஞ்சமின் அவர்கள் முதலாக வந்து உபவாச கூட்டங்களிலே மற்ற கூட்டங்களிலே அவர்கள் ஜெபிக்கும் போதே, ஆராதிக்கும் போதே, பாடல்களை பாடும்போது, தேவனுடைய செய்தியை கொடுக்கும் போது ஒரு முதிர்ச்சியையும் ஒரு நல்ல ஆவிக்குரிய நல்ல ஒரு உயர்ந்த தன்மையையும் பார்க்க முடிந்தது. நான் கேட்டேன், இவர் பதினம் வந்திருக்கார், நல்ல ஜெபம் பண்றாரு அப்படின்னு. நல்ல ஜெபிப்பான், வல்லமையோடு ஜெபிப்பான், உற்சாகமாக ஜெபிப்பான். தேவனுடைய ஊழியத்தில் அந்த மீன் குஞ்சிக்கு நீந்த கற்றுக் கொடுக்க வேண்டியது என்று சொல்வார். அதே போல அவர் குறிப்பிட்டு வந்த உடனே அவருடைய ஊழியத்தை நல்ல சிறப்பாக செய்தார். அவருடைய நிறைய தனிப்பட்ட தாளங்கள் உண்டு, நல்ல பாடல் சட்டம் உண்டு, நல்ல கம்ப்யூட்டர் நாலேஜ் உண்டு. அது சபைக்கு மிகவும் அதிகமாக பயன்படுகிறது. என்ன வேலையானாலும் கம்ப்யூட்டரில் உடனே செய்வார். நல்ல கம்ப்யூட்டர் டைப் செட் பண்ணி நோட்டீஸஸ் மற்ற புக்லெட்ஸ் எல்லாம் பிரிண்ட் பண்ணுறதில்ல, சர்ச்சினுடைய மந்த்லி மேகசின்ஸ் ரெடி பண்ணுறதில் அவர்கள் மிகவும் உற்சாகமாக இருப்பார்கள். என்ன வேலையை கொடுத்தாலும் ரெஸ்பான்சிபிள் மேன், நல்ல ஒரு பொறுப்பானவர், உத்தரவாதம் உள்ளவர், உண்மையுள்ளவர். நம்முடைய போதகர் அவர்களுடைய அன்புக்கு மிகவும் பாத்திரமாக நடந்து கொள்கிறவர். அவர்களுடைய ஜெப பாடல்லையும் அவருக்கு அடிஷனலாக ஒரு ஊழியம் உண்டு. அதையும் வாரவார் அந்த பாடல் ஆராதனை முடித்த உடனே உற்சாகமாக போவார். சார், நான் ஜெப பாடலுக்கு போகிறேன் என்று சொல்லி அங்கேயும் அவர் சிறந்த முறையில் தன்னுடைய ஊழியத்தை செய்கிறார். சபையில் மிகவும் ஆசீர்வாதமாக எல்லோருடைய விசுவாசிகள் எல்லோருடைய அன்புக்கும் மிகவும் பாத்திரமாக நடக்கக்கூடிய ஒரு அன்பான ஊழியர். அதே போல சிஸ்டர் எஃப்சி அவர்களும் நல்ல உற்சாகமாக இருப்பார்கள். அவர்கள் கொஞ்சம் வெயிட்டாக இருந்தாலும் கிராம ஊழியர்களில் ஓடி ஓடி வருவார்கள். நான்
பரிசுத்த நாமத்துக்கு அருமையான எஜுகேஷன் சர்வீஸுக்காக நன்றியோடு இயேசு பாதங்கள் யோசிப்பு அறியாமல் சேர்ந்து ஆலயத்துக்கு கொண்டு வந்து சின்னோனின் தேவனுடைய மனுஷனுடைய கையில் கொடுத்து நம்முடைய ஆசிரியர் நேரடி பின்பற்ற நாங்கள் மேற்போர வாருங்கள் நாளை இந்த சொன்ன நெஞ்சினேன் நாளைக்கு ஈவாய்க்கப்பட்ட குழந்தை உதேசத்தை கொண்டிருக்கிறார் இவரே இந்த குழந்தை ஆசிரியர்களுடைய அவர்களுடைய ஞானத்தையும் குழுவையும் அறிவையும் விவேகத்தையும் கொடுக்கக்கூடிய கொடுத்தார்கள் 40 வாசிக்கிறோம் பிள்ளை வளர்ந்து ஆவியை வாசிக்கிறோம் அப்போ சார் 30 வாசிக்கும்போது அதே பிள்ளைக்கு வாசிக்கிறோம் அந்த பிள்ளை பரிசுத்த பிள்ளையை பிள்ளைக்கு வாசிக்கிறோம் இவங்களை ஏற்ற காலத்தில் பிள்ளையாக மட்டுமல்ல பரிசுத்த பிள்ளையாக பிள்ளை விட முடியும் அனுக்கரிச்சு முடியாது நாங்கள் முக்கியமாக பொருட்படுத்துகிறோம் நாமத்தில் நிறைய ஜீவத்தை தாழ்மையோடு இருக்கிற நல்ல பிள்ளையாக மாஸ்டர்களுக்கு நன்றி. இப்போதும் சபையினுடைய சீனியர் மாஸ்டர் பேரண்ட்ஸ் மரியா அவர்கள் அந்த யாவருக்கும் ஆசீர்வாதமான ஆலோசனைகளை வழங்கும்படி நம்முடைய நாம் கைவிடுவதாக இந்த நாளிலே பெஞ்சமின் ஹுசைன் அவருடைய ஆண்டவர் கொடுத்த குழந்தையை தேவனுக்கு அன்பை கொடுத்து நாமத்தில் பிள்ளை ஆசிரியப்படி புதிஷ்டியாக இருக்கிறார்கள். இந்த கூட்டத்திலே வந்தவர்கள் எல்லாரையும் ஆண்டவர் ஆசிரியப்பார்கள். இப்பொழுதும் நாம் ஆண்டவருடைய வார்த்தையை நான் வாசிக்க இருக்குமாக மார்க்கெட் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் மார்க்கெட் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 13, 14, 15 வசனம். அப்பொழுது சிறு பிள்ளைகள் அவர்களை தொடுபடி அவர்களுக்கு கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்த ஒரு சீஷர்கள் அதட்டினார்கள். இயேசு அதை கண்டு விசனமடைந்து, சிறு பிள்ளைகள் இதற்கு வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதீர்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவருடையது. எவனாலும் சிறு பிள்ளையை போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் அதனை பிரவேசிப்பது என்று மெய்யாக உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்லி அவர்களை அணைத்துக் கொண்டு அவர் மேல் கைகளை வைத்து அவரை ஆசீர்வதித்தார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு உலகத்தில் இருந்த பொழுது அநேக புதமான காரியங்களை செய்தார். குறிப்பாக குடும்ப வாழ்க்கையை கற்று அங்கீகரித்தார். ஊழியம் மாதம் இயேசுநாதருடைய முதலாவது அற்புதம் கானாவூர் கல்யாண வீட்டிலே ஆரம்பமானது. தண்ணீரை திராட்சரசமாக மாற்றி முதலாவது அற்புதத்தை செய்தார். சீஷர்கள் அவருக்கு விசுவாசம் வைத்தார்கள். அநேகருடைய அற்புதத்தை அனுபவித்தார்கள். விவாகத்தை கற்று கனமடைந்தார். விவாகத்தின் மூலமாக குடும்பம் ஏற்படுவதை கற்று பார்த்து அதை ஆசிரியர் ஆரம்பித்தார். வேதாகமும் ஆரம்பம் குடும்பத்திலே ஆரம்பிக்கிறது. வேதாகம் முதலாவது அற்புதம் குடும்ப வாழ்க்கையிலே நடைபெறுகிறது. இன்னும் மாட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்து என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். வேதாகமும் அந்த திருமண மாட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்தை நிறைவேறுவதை பார்க்கிறோம். தேவன் குடும்பத்தை அங்கீகரித்திருக்கிறார், அதை ஆசிரியர் முதலாவது குடும்பத்தை ஏற்படுத்தி அவர்களை குடும்பமாக இணைத்து ஒரு ஆசிரியருக்கு அவர் கொடுத்த கட்டளை வளர்க்க வேண்டும், வருக வேண்டும். தேவனுடைய திட்டம் நாம் வளர வேண்டும். இந்த குடும்பம் நன்றாக இருந்தால் சபை நன்றாக இருக்கும். சபை நன்றாக இருந்தால் தேசம் நன்றாக இருக்கும். குடும்பம் மிக முக்கியமான ஒன்று. குடும்பம் என்கிற கூட்டு அமைப்பு, அது குடும்பத்தினர் தகப்பன் தாய், இந்த கணவன் மனைவி, அது உறவு சீராக இருக்குமேனால் பிள்ளைகள் சீராக இருப்பார்கள். அடுத்த தலைமுறைகளும் ஆசீர்வாதமாக இருப்பார்கள். ஆகவே குடும்பத்திலே தேவன் மிகவும் கரிசனை வைத்திருக்கிறார். குடும்ப வாழ்க்கை வளர்வதிலும் பெருகுவதிலும் கர்த்தர் மகிழ்ச்சியாக இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். இப்படி குடும்ப வாழ்க்கையிலே பிள்ளைகள் இல்லாத பொழுது வேதாகத்தை வாசித்து பார்க்கிறோம். ராகிலே கத்த நினைத்தருளினார் என்று சொல்லி பார்க்கிறோம். மெய்யாளை கத்த நினைத்தருளினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அநேக சமயங்களிலே குடும்பங்களிலே குழந்தை இல்லாத பொழுது அது ஒரு
சோதனையாக, அது ஒரு ஆசீர்வாதம் இல்லாத ஒரு சோதனையாக காணப்பட்டதை நாம் ஏற்கனவே பார்க்கிறோம். ஆனால் அதே வழியிலே குடும்ப வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வதித்து வருகை செய்ய வேண்டும் என்று நம்முடைய பிதாக்கள் என்ன செய்தார்கள்? அவரை மாற்றினார்கள், ஆசீர்வதித்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். குறிப்பாக ஈசாக்கு ரெபேக்காவுடைய திருமணத்தில் அவர்களை அந்த பெண்ணை வைத்து அனுப்பி வைக்கும் பொழுது சொன்னார், எங்கள் சகோதரியை என்ன செய்வாயாக? பார்த்து நாம் சொல்லலாம், எங்கள் சகோதரியை நீ கோடா கோடிய ஒரு பிள்ளை தானே என்ன வந்திருக்கு, நீ கோடா கோடியாக பெருமையாக. ஆகவே நம்முடைய ஆண்டவர் பெருக்கத்தின் தேவன், நம்மை ஆசீர்வதிப்பதில் அக்கறை உள்ளவர். ஆகவே குடும்பம் வளர வேண்டும், பெருக வேண்டும் என்பதை கர்த்தர் மகிழ்ச்சியாக இருக்கிறார். அப்படியானால் அந்த குடும்பத்திற்கு அவருடைய ஆசீர்வாதம் நாம் இருக்க வேண்டும். அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்ற வேதத்தில் வாசிக்கிறோம். ஈசாக்கு தன் மனைவியாகிய ரெபெக்காளுக்காக என்ன செய்தார்? ஜெபம் பண்ணினான் என்று சொல்லி பார்க்கிறோம். குடும்ப வாழ்க்கை சிறப்பாக வளர வேண்டும் என்றால், பெருக வேண்டும் என்றால் கணவன் மனைவிக்காக ஜெபிக்கிற ஜெபம், இதே போல மனைவி கணவனுக்காக ஜெபிக்கிற ஜெபம். அநேகர் நீங்கள் நம்ம எல்லாரும் குடும்பமாக வாழ்கிறோம், எல்லாரும் குடும்பத்தினுடைய தேவைகளுக்காக பாஸ்டர் சொல்லி பாஸ்டர்களுக்காக ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள், நாங்கள் உங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். நாங்கள் செய்கிற ஜெபம் மிக முக்கியமான ஒன்று தான். ஆனால் அதை விட குடும்பத்திலே கணவன் மனைவிக்காக ஜெபிக்கிற ஜெபமும் மனைவி கணவனுக்காக ஜெபிக்கிற ஜெபமும் மிக மிக முக்கியமான ஒன்றாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. சில சமயங்களில் தேவை வரும்போது ஒரு பெரிய எமர்ஜென்சி எழுதுவோம். அமெரிக்கா ஓர் ராபர்ட்ஸ் நீங்கள் சொல்றீங்க, ஐயா ஓர் ராபர்ட்ஸ் நாங்கள் எழுதியிருந்தோம், அவங்க எங்களுக்காக ஜெபம் பண்ணுறாரு சொல்லி நீங்கள் எழுதுவீங்க. உடனே அவருக்கு போட்டு ஐயா குடும்பத்தில் பிரச்சனை இருக்கு, டிரைவருக்கு எங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன்னு சொல்லி எழுதுவீங்க. அவர் அங்கிருந்து ஒரு லெட்டர் உங்களுக்கு போட்டுருவார், உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன், கேட்டவங்களை ஆசிரியப்பார். நீங்கள் சில லெட்டர் எடுத்துட்டு வருவீங்க, பாஸ்டர் எனக்காக ஓர் ராபர்ட்ஸ் ஜெபம் பண்ணுறாரு. இப்போ அதே மாதிரி ஓர் ராபர்ட்ஸ் போல ஆட்கள் இந்தியாவிலே இருக்காங்க நிறைய பேர், அவங்களாம் உங்களுக்கு ஜெபம் பண்ணுவாங்க. ஆனால் அந்த ஜெபத்தை விட ஒரு கணவன் தன் மனைவிக்காக ஜெபிக்கிற ஜெபம், மனைவி தன் புருஷனுக்காக ஜெபிக்கிற ஜெபம், அதுதான் அதிக விலை மதிப்புள்ளது. அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். அல்லேலூயா. குடும்பம் இந்த ஜெபத்திலே நமக்கு ஆரம்பமாகும். ஏன்னா நம்முடைய பிள்ளைகளும் அப்பா அம்மா ஜெபிக்கிற அப்பா அம்மா இருந்தால் பிள்ளைகள் ஜெபிக்கிற பிள்ளைகளாக வளருவார்கள். ஆகவே நாம் பிள்ளைகளுக்கு நாம் என்ன செய்யணும் என்றால், நம்முடைய பிள்ளைகள் பிள்ளையானவன் என்ன செய்ய வேண்டும்? நடத்த வேண்டிய வழியிலே நடத்து. அவர் முதிர்ந்த வயதில் என்ன செய்யணுமா? விடாதிருப்பான் என்று சொல்லுவோம். பிள்ளைகளை நடத்த வேண்டிய வழியிலே அடிக்கடி நாங்கள் இந்த பிரசங்கத்தை சொல்ற காரியம் மனோவாக்கு கர்த்தர் பிள்ளையை கொடுத்தார். அது பிள்ளையை கொடுக்க வாழ்வு பண்ணார். மனோவானுடைய ஆண்டவரே, என் மனைவிக்கு பிரசன்னமான மனைவிக்கு சொல்லி ஏற்பட மனைவிக்கு வெளிப்பட்ட தூதன் எனக்கு வந்து எங்களுக்கு தரப்போகிற பிள்ளையை நாங்கள் எப்படி வளர்க்க வேண்டும், எப்படி நடக்க வேண்டும், எங்களுக்கு கற்றுத்தர மாட்டோமே என்று சொல்லி மனோவா ஆண்டுடைய சமத்தில் ஜெபித்தார் என்று சொல்லி வாசித்து பார்க்கிறோம். இதே போல ஒவ்வொரு தாய் தகப்பனும் நமக்கு தரும் பிள்ளைகளை ஆண்டவர் எப்படி அந்த பிள்ளைகளுக்கு நான் மாதிரியாக இருப்பது, இந்த பிள்ளைகளை எப்படி நடத்துவது, எப்படி வளர்ப்பது இருக்கிறதான அந்த ஞானத்தை வளர்த்திலிருந்து அந்த பரலோக தேவனத்தை கேட்பதுதான் நிச்சயமாகவே அவர் நமக்கு தந்தருவார். ஆகவே குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் அந்த குடும்ப உறவிலே கணவன் மனைவி ஒருவருக்கான ஜெபம், அந்த அதையோடு கூட மட்டும் அல்ல, பிள்ளைகளுக்காக தரும்போது அந்த பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்கிற ஜெபம். பொதுவாக சுசனா நஸ்லை நாம் கேள்விப்படுகிறோம். சுசனா நஸ்லை நம்ம 18 பிள்ளைகள் என்று சொல்லி சொல்லுகிறார்கள். 18 பிள்ளைகளுக்காக அந்த தாய் நேரம் எடுத்து அவர்கள் அதிகமாக ஜெபித்ததினாலே, அந்த குடும்பத்திலே சுசனா நஸ்லை ஜெபித்ததினாலே ஜான் வெஸ்லி எனப்படுவத தேவ மனுஷன் வருவதற்கு காரணமாட்டது. அந்த ஜான் வெஸ்லி என்ற தேவ மனுஷன் அந்த குடும்பத்திலே உருவாக்கப்படினாலே மெத்தடிஸ்ட் சபை உருவாக்குற ஒரு ஃபவுண்டராக அவர் வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே பிள்ளைகள் நன்றாக கடவுளுக்குள் வாழ வளர வேண்டும் என்றால் தாயும் தகப்பனும் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஜெபம், அந்த ஜெபம் மிக வலுவானதாக இருக்கும். நம்பர் 1 ஜெபம். இரண்டாவது நம்பர் 2 அந்த பிள்ளைகளுக்கு தாவனுடைய வசனத்தை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் பார்க்கிறார். வேதத்தை வாசித்து பார்க்கும்போது தெய்வத்தை பற்றி நாம் வாசித்து பார்க்கிறோம். தெய்வத்தை பற்றி என்ன சொல்லப்படுகிறது? அவர்களை காணப்பட்டது விசுவாசத்தை பற்றி. முன்பு உன் பாட்டியாகிய லோபிசாலுக்குள்ளும் உன் தாயாகிய அநீதியால் இருந்த விசுவாசம் இப்பொழுது உனக்குள்ளும் காணப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. ஆகவே மாயமற்ற விசுவாசம். பவுல் சொல்கிறார், உன்னை நினைக்கிற பொழுதுதான் என் தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். உன்னை நினைக்கிற பொழுது உனக்கு இருக்கிற மாயமற்ற
அது அடுத்த 3வது தலைமுறையில் காணப்பட்ட பொழுது ஒரு கண்டு அதிகமாக ஆண்டவருக்கு நன்றி சொல்ல ஆரம்பித்தார். அமெரிக்காவிலே மிசோரி மாநிலத்திலே கேப் ஜெரோடா என்ற ஒரு சர்வீஸ் ஆஃப் காட் சபையில் ஒரு முக்கியமான ஒரு வீட்டிலே ஒரு விசுவாசி வீட்டை தங்கியிருந்தேன். அவங்க மெடிக்கல் டாக்டர், அவர் ராபர்ட் பெரி, அவருடைய மனைவி ஜான் பெரி. அவருக்கு ஆண்டு 4 பிள்ளைகளை தந்திருக்கிறார். அவருடைய பொதுவாக அமெரிக்காவில் தனி குடும்பமாக தான் இருப்பாங்க. பெற்றோர் இருந்தால் பெற்றோர் வைக்க மாட்டாங்க, பெற்றோர் தனியாக வச்சிருவாங்க. ஆனால் அந்த குடும்பத்தை பொறுத்தவரை அவர் ஒரு மெடிக்கல் டாக்டராக இருந்தாலும், அவர் மனைவி ஒரு நர்ஸாக இருந்தாலும், 4 பிள்ளைகள் இருந்தாலும் பெரிய வீடு, பெரிய ராஜா பேலஸ், ஒரு அரண்மனை மாதிரி. அந்த அரண்மனையில அவங்க அம்மாவுக்கு ஒரு வீடு இருந்துச்சு. அவரை பொறுத்தவரை அவருடைய அம்மா கூட இருந்தாங்க, அவருடைய மாமியார் கூட இருந்தாங்க. ஒரு கூட்டு குடும்பம் ஆச்சரியமா இருந்தது. அமெரிக்கா ஒரு கூட்டு குடும்பத்தை பார்ப்பது சாதாரண காரியம் அல்ல. அப்பொழுது அந்த அம்மாவுல அந்த அம்மா போன நினைச்சுவாங்க, பாஸ்டர் give me your reticles, I want to wash all your reticles அப்படிங்க. போன உடனே அவங்க வந்து லாண்ட்ரி நான் போட்டு தரேன் அப்படி சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்பதான் அந்த பக்கம் போறோம் எல்லா துணியும் நம்ம கொடுப்பேன். அவங்க அழகாக வாஷ் பண்ணி நல்லா அயன் பண்ணி வயசு 80 வயசுல நீட்டா அழகா படிச்சு கொடுத்து சந்தோஷமா ஒரு மதர்லி கேர் கொடுப்பாங்க. அப்ப நான் சொன்னேன், அம்மா நீங்க எப்படி இந்த மாதிரி எனக்கு சேவை செய்றீங்க, நீங்க மேல அனுபவிச்சுக்கிறீங்க, உங்களுக்கு காரணம் என்ன? நான் அந்த அம்மாட்ட கேட்டப்போ, பாஸ்டர் we have a very good strong Christian heritage. எங்களுக்கு ஒரு நல்ல கிறிஸ்தவ பாரம்பரியம் இருக்கிறது. என்னுடைய தகப்பனார் ஒரு நல்ல ஒரு பெண்டிகாஸ்டல் ஃபெய்த் ஒரு நல்ல விசுவாசி. எங்க அம்மா அப்பா நல்ல பெண்டிகாஸ்டல் பேக்ரவுண்ட், நல்ல கிறிஸ்டியன் ஸ்ட்ராங் கிறிஸ்டியன் ஹெரிட்டேஜ்னால நாங்க அந்த விசுவாசத்தை அவங்கள்ட்ட வாங்கினோம். இப்போ அந்த விசுவாசம் எங்க பிள்ளைகள் நாங்க பார்க்கிறோம். அடுத்த 4வது தலைமுறைக்கு பேர பிள்ளைகள் நாங்க பார்க்கும்போது அந்த பிள்ளைகள் நாங்க பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ அந்த அம்மா சொல்ல பார்த்தீங்கன்னா we have a strong Christian heritage என்று சொன்னார்கள். அது எனக்கு மிகவும் சந்தோஷமா இருக்கு. அமெரிக்காவில் ஒரு 4 தலைமுறை பெண்டிகாஸ்டல் பேக்ரவுண்ட்ல இருக்காங்கன்னா அது ஆச்சரியப்படக்கூடிய ஒரு காரியமா இருந்தது. இன்றைக்கு அந்த ஃபெய்த்ல அந்த பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது அது மிகவும் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடியதாக காணப்படுது. அந்த வீடு ஆசீர்வாதமான வீடு. எந்த ஊழியக்காரர் போனாலும் அந்த வீட்டில் பாஸ்டர் அப்படின்னு சொன்னா, பாஸ்டர் நான் உங்க வீட்டுக்கு வரேன் அப்படின்னா எங்க பையன் அந்த ஊருக்கு தான் இன்டர்ன்ஷிப் போனார். ஆகவே அவர்கள் அதுல எனக்கு தொடர்பு ஏற்பட்டபடினால எப்பொழுதுதான் மிசோரி மாநிலத்துக்கு போகும்பொழுது அந்த ஊருக்கு போகும்போது அந்த பாஸ்டர் வீட்டில் தங்க வைப்பாரு. நானே கேட்பேன், ஐ வாண்ட் டு ஸ்டே வித் பாஸ்டர் பெரி அப்படி சொன்னா அங்க கொண்டு போய் விட்டுருவார். அப்போ நல்ல அனுபவம் செலுப்பாங்க. அந்த ஃபேமிலி அந்த அளவுக்கு இருக்கிற காரணம் என்றால் they have a strong Christian heritage. அதே போல இந்த அருமையான எக்ஸி அவளுக்கு ஒரு strong Christian heritage இருக்கிறது. அவளுக்கு 2 வழியிலையும் Christian heritage, அப்பா வழியிலையும் Christian heritage இருக்குது, அம்மா வழியிலையும் Christian heritage இருக்குது. இங்கே strong Christian heritage இருக்குது, அங்கே strong Christian heritage இருக்குது. இவங்க அப்பா வழியும் நான் இப்போ கேட்டுட்டு இருந்தேன். அப்போ பாஸ்டர் பெஞ்சமின் அவங்க அப்பா எனக்கு கொஞ்ச நேரம் வந்திருந்தாங்க. பேசின போது அவங்க பேர் தாமஸ் குட்டினா ஒரு மலையாளத்தில் தான் தாமஸ் குட்டி, பாந்து குட்டி, தாமஸ் குட்டி, பேபி குட்டி, வேற என்ன குட்டி எல்லாமே இருக்கு. அதுவே நிறைய குட்டி அந்த பேர் நான் கேட்டேன், நீங்க எப்படி இந்த பெயர் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு நான் கேரளா ஸோ அந்த கிறிஸ்டியன் ஹெரிட்டேஜ் அவங்களுடைய அப்பா பாஸ்டர் பெஞ்சமினுடைய அப்பா ஒரு நல்ல பாஸ்டர், அவங்க அம்மா நல்ல தேவனுடைய ஒரு ஊழியக்காரர். ஆகவே they have a strong Christian heritage அவங்களுக்கு இருக்கிறதுனால அந்த விசுவாசத்தில் பிள்ளையும் ஊழியத்தை கொண்டு இருக்கிறாங்க. அதனால இப்போ அவருக்கு ஒரு பிள்ளை பிறந்த போது இந்த பிள்ளைக்கு வளர்க்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கிறதுக்காக சொல்றோம். அதே போல எக்ஸசைஸ் எடுத்தீங்கன்னா அவங்க அப்பா அழகையா அவர் ஒரு பாஸ்டர். அப்புறம் எக்ஸியுடைய அம்மா சிறை சேர்ந்த சுப்பிரமணி பெண்கள் சுவிசேஷ ஊழியத்துக்கு போனதால அவங்க சிறைச்சாலைக்கு போட்டாங்க. சுரண்டி சாம்பரோட முதல்ல ஊழியம் செய்தப்போ நீங்க சில கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க கொண்டு போய் சிறைச்சாலை போட்டாங்க. ஏதாவது கைப்படை கொடுத்ததுனால கொண்டு போய் அவங்க ஜெயிலில் கொண்டு போய் போட்டாங்க. ஆர்எஸ்காரன் பிடிச்சி அவங்க கொண்டு போய் கேஸ் கொண்டு விடுதாயிட்டாங்க. ஆனாலும் அவங்க என்ன செய்யணும் வருத்தப்படல. ஆண்டவருக்காக நம்ம ஆண்டவரே அவரையே கைது பண்ணாங்க. பவுல் சிறைச்சாலை போயிருக்கிறார்கள். அவங்க கத்தலுக்காக பாடுபடுவது அவங்க மகிழ்ச்சியோடு சிறை சென்றார்கள். நான் போய் சிறைச்சாலையில் போய் அவருக்காக பார்த்து ஜாப் வந்தேன். தைரியமா இருக்க
ஊழியத்தினாலே ஆண்டவருக்கு மகிமையை ஊழிய கிடைக்காத ஒவ்வொருத்தருக்கும் நன்றி கூட மகிழ்ச்சியாக இருந்தார்கள். ஆகவே அவர்களும் விசுவாச பாதையிலும் ஊழியத்திலையும் கடினமான பாதை வழியாக வந்தாலும் நம்முடைய பிள்ளைகளை ஊழியத்துக்கு அழைக்கிறார்கள், அனுப்பி வைக்கிறார்களே, அதற்காக ஆண்டவர் சொல்றார். So they have a strong Christian heritage. ஆண்டவர் ஸ்தோத்திரம். இந்த விசுவாச வாழ்க்கை இந்த ரெண்டு செயலையும், அப்பா செயலையும் அம்மா செயலையும் நல்ல விசுவாச பாதிக்கிறப்பனால இந்த அருமையான மகளும் அந்த பெண்சையும் விசுவாசத்திலே வளர்க்கப்படுவாள் என்பதை அறிந்து நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆகவே ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகளுக்காக பெற்றோர் ஜெபிக்க வேண்டும். இரண்டாவது கர்த்தருடைய வசனத்தை கருத்தாய் கொடுக்க வேண்டும். பொதுவாக நான் இந்த பிரதிஷ்டையான சொல்வதை உண்டு. ஏதாவது உபாகம் புஸ்தகத்திலே ஆறுகளை வாசித்து பார்க்கும் பொழுது இவைகளின் பிள்ளைகளுக்கு என்ன செய்யணுமா? கருத்தாய் போதித்து கருத்தாய் அவளுக்கு நாம் ஆண்டவருடைய வசனத்தை நாம் சரியாக கவனமாக கற்றுக் கொடுக்க வேண்டும். ஆகவே தமிழ்நாட்டு கல்வி துறையின் நோக்கம் என்னவென்றால் மோட்டோ ஆஃப் தமிழ்நாடு எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா கசடர கற்றல், லேர்ன் தரோலி. நீங்கள் நன்றாக கசடர கற்றுக்கொள்ள வேண்டும். உலக பிரகாரமான கல்வியை கற்பதற்கு தமிழ்நாடு அரசு அமிதமான திட்டங்களை வகுத்துக் கொடுப்பேனால் பரலோக அரசு நம்முடைய வேதத்தை சரியாக கற்றுக்கொள்ள வேண்டுமானால் லேர்ன் தரோலி ஆண்டவருடைய வசனத்தை சரியாக கற்றுக்கொள்ள வேண்டும். பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதிக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு யார் கருத்தாய் போதிப்பது என்றால் நீங்கள் கல்வி இல்லாமலே இந்த ட்ரைனிங் படிக்கும்போது சொல்லிக் கொடுப்பார்கள். ஒரு குழந்தைக்கு முதலாவது ஆசிரியர் என்றால் அந்த குழந்தையுடைய தாய் என்று சொல்லிக் கொடுப்பார்கள். ஆகவே தாயுடைய ஸ்தானத்திலே நீங்கள் இருக்கிற நமக்கு பிள்ளைகளுக்கு சரியான கற்றுடைய வசனத்தை எத்தனையோ காரியங்களை கற்றுக் கொடுக்கிற இன்றைக்கு பிள்ளைகளுக்கு ஸ்கூல்ல போகிற பிள்ளைகளுக்கு எத்தனையோ விதமான காரியங்களை
பத்திரமா கொண்டு போங்க. 10 கார் போட்டு இருக்குன்னா உடனே பண்ணிட்டு போறதுக்கு ஆளுக்கு ரெடியா இருப்பாங்க. எத்தனையோ பேர் பாஸ்போர்ட் இழந்திருக்காங்க, பணத்தை இருக்காங்க, பயங்கரமான கிரைம் ரேட்ஸ். அப்படிப்பட்ட பட்டணத்துல எந்த ஏரியாவில் கிரைமே இல்லை, எங்கே குறைவான இடம், குற்றம் குறைந்த இடம் எங்கே என்று கண்டுபிடிப்பதற்கு பல புள்ளி விவரங்களை அவர்கள் சேகரிக்கிறார்கள். அப்படி சேகரித்த பொழுது ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் குற்றங்களே இல்லாத இடமாக இருக்கும். அது எந்த இடம் என்று கண்டுபிடித்த பொழுது அங்கே யார் இருக்கிறார்? இந்த வேதத்தை வாசிக்கிறவர்கள், இந்த வேதத்தை தியானிக்கிறவர்கள், வேதப்படி செய்கிறவர்கள், ஜூவிஷ் கம்யூனிட்டி, அந்த யூதர்களுடைய சமுதாயம் அங்கு இருக்கிறபடினாலே அங்கே குற்றங்கள் இல்லை. அங்கே ஆண்டு கொடுத்த கட்டளையின்படி அந்த 10 நியாய பிரமாணத்தை கைப்பற்றுவதனாலே குற்றங்கள் செய்வதற்கு வாய்ப்பில்லாமல் போவதனாலே அதை குறைந்த ஒரு கம்யூனிட்டியாக அதை கருதினார்கள். ஏனென்றால் இந்த வார்த்தையை அவர் கற்றுக்கொண்டபடினாலே, கைக்கொண்டபடினாலே அருமையான என்னுடைய பிள்ளைகளை இந்த கடைசி நாட்களில் நம்முடைய பிள்ளைகள் நல்ல அருமையான பரிசுத்தமான பிள்ளைகளாக, கர்த்தருக்கு பயந்த பிள்ளைகளாக வளர வேண்டுமானால் கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிற பிள்ளைகளாக இருந்தால் நிச்சயமாகவே அவங்க எதிர்காலத்திலே பயன்படுவார்கள். வேதாகமத்திலே 3 விதமான சிறு பிள்ளைகளை பற்றி சொல்லப்படுகிறது, ஏராளமான பிள்ளைகளை பற்றி சொல்லப்படுகிறது. 3 பிள்ளைகளை பற்றி சொல்ல விரும்புகிறேன். பழைய பாட்டிலே வேதத்தை வாசித்து பார்க்கிறோம். சின்ன சாமுவேல், அந்த சாமுவேல் எப்படிப்பட்டவனாய் காணப்பட்டவன் தான்? அவனுடைய தாய் ஜெபம் பண்ணினாள், ஆண்டவர் வாக்கு பண்ணினான், அவனுக்கு குமாரனை கொடுப்பேன் என்று அவனை கொண்டு போய் தேவனுடைய ஆலயத்திலே கொண்டு விட்டார் சொல்லி பார்க்கிறோம். அவன் கர்த்தருடைய சமூகத்திலே வளர்ந்தான். அதே வேளையிலே அவன் எப்படிப்பட்டவனாய் காணப்பட்டான் என்றான்? தெய்வ சத்தம் கேட்கிறவனாய் காணப்பட்டான். அமேன் சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஒருவேளை அப்பா அம்மா நீங்க அவனுடைய சத்தத்தை கேளாமல் ஆனால் பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய நிலைமையிலே நாம் அவனை நடத்துவோம். ஏனால் ஆண்டவர் எதிர்த்து கர்த்தர் பிள்ளையின் சத்தத்தை என்ன செய்தார்? கேட்டார். ஆண்டவர் சொல்லும் தெய்வ சாமுவேலுக்கு தன்னுடைய வார்த்தையை விளக்கப்பட்ட, ஏலிக்கு விளக்கப்படவில்லை, ஏலிக்கு பிரசன்னமாகவில்லை. நான் சாமுவேலோட கர்த்தர் பேசினேன். சில சமயங்கள் அப்பாவிடத்தில் பேசாமல் இருக்கலாம், அம்மாவிடத்தில் பேசாமல் இருக்கலாம், ஆனால் சிறு பிள்ளைகளிடத்தில் கர்த்தர் பேச முடியும். ஒருவரு மாத்திரமல்ல, புதிய ஏற்பாட்டோடு சிறு பிள்ளைகளை பார்க்கும் பொழுது அவன் ஆண்டவருடைய ஊழியத்தில் 5 பேர்களை பற்றி அந்த அற்பத்தை பற்றி வாசித்து பார்க்கும் பொழுது நான் எங்கேயாவது சாப்பாட்டுக்கான போய் கேட்ட பொழுது ஒரு சிறு பையன் அவன் 5 தினங்களை அவன் வைத்திருந்தான் சொல்லி பார்க்கிறோம். அந்த 5 தினம் தனக்காக வைத்திருந்தான். ஆனால் தேவை வந்த பொழுது, தேர்வு வந்த பொழுது தேவனுக்காக கொடுப்பதற்கு அவன் ஆயுதம் உள்ளவனாய் காணப்பட்டான். இன்னொரு சம்பவம் பழைய ஏற்பாட்டை வாசித்து பார்க்கும் பொழுது 2 ராஜாக்கள் புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரத்தில் நாகமான் வீட்டில் வேலை செய்த பெண், சிறை பிடித்து கொண்டு வரப்பட்ட அந்த பெண், அவள் தன் எஜமானுக்காக மன்றாடுகிறவளாகும். அந்த எஜமானுக்கு தேவனை பற்றி சொல்ல ஒரு பெண்மணியாக இருந்த பொழுது இந்த சிரியாவில் பெரிய ரட்சிப்பை கர்த்தர் இந்த நாகமான் மூலமாக கட்டளையிட்டார். நாகமானுடைய படையெடுப்பிலே கொண்டு வரப்பட்ட சிறைப்பிடித்திருந்த இஸ்ரவேல் பெண், அவள் ஒருவேளை பழிக்கு பழி வாங்கிவிடலாம். அந்த பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லை. ஒரு நாளுடைய எஜமாட்டி அந்த மாபெரும் நாகமான் படைத்தலைவர், சிரியாவுடைய படைத்தலைவர் யூனிஃபார்மை அவள் ஒருவேளை துவைத்துக் கொண்டிருக்கலாம். துவைத்துக் கொண்டிருக்கப்பொழுது ரத்தக்கரை பட்டிருந்த பொழுது, ஏன் எஜமானுடைய அந்த யூனிஃபார்ம்ல ரத்தக்கரை பட்டுகிறது என்ன? அந்த யூனிஃபார்முக்கு வெளியே நிறைய மெடல்ஸ். இன்னைக்கு நான் ஒரு பெரிய ஜெனரல், ஒரு கேப்டன், ஆர்மி கேப்டன் பார்த்தீங்கன்னா இங்கிருந்து வரைக்கும் நிறைய மெடல்ஸ் எல்லாம் போகும். இதே மாதிரி ஒருவேளை நாகமானுடைய யூனிஃபார்ம்ல நிறைய மெடல்ஸ் எல்லாம் வெளியே தொங்கிருக்கலாம். உள்ள பார்த்தா உள்ள உடம்பெல்லாம் குஷ்டரோகமாகி ரத்தக்கரை படித்த ஒரு யூனிஃபார்ம் இருக்கலாம். ஒருவேளை சிறுவனரை தவித்துக் கொண்டிருக்கலாம். அப்படிப்பட்ட நிலைமையிலே ஏன் இப்படிப்பட்ட நிலைமை இந்த எஜமானுக்கு உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி ஒருவேளை அவள் சாதாரண ஒரு உலக பிரகார பெண்ணாக இருந்தால் அவனுக்கு இது வேணும் இன்னும் வேணும் சொல்லி ஒருவேளை அவனை கொடுத்த வித்தியாசம் எடுத்துக்கலாம். ஆனால் அவள் அந்த எஜமான் சுகமாக வேண்டும். உடனே எஜமாட்டி பார்த்து சொல்லிருக்கலாம், நம்முடைய எஜமான் என்னுடைய தேவனுடைய எலிசாவிடத்திலே போவார் என்னால் அற்புதமான சொல் கிடைக்குமே என்று சொல்லி அவள் சாட்சி கொடுத்ததுனாலே நாகப்படி மாற்றப்பட்டது சொல்லி பார்க்கிறோம். அவங்க 3 பிள்ளைகள், ஒன்று தேவ சத்தம் கேட்கும் பிள்ளை, இன்னொரு பிள்ளை தேவனுக்கு கொடுக்கிற பிள்ளை, இன்னொரு பிள்ளை தேவனுக்கு ஊழிய செய்கிற பிள்ளையாக மாறுகிறார். இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளும் அப்படி மாறுவார்கள். ஆனால் வேறு நாம் வாசித்து பார்க்கிறபடி ஏசாயா 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லப்பட்டபடி இது நானும்
கர்த்தருக்கு தந்த பிள்ளைகளும் இஸ்ரவேல் தேசத்திலே நாங்கள் அடையாளங்களாகவும் என்ன செய்கிறோம்? நாங்களும் கர்த்தர் எங்களுக்கு தந்த பிள்ளைகள். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான பெற்றோரே, நமக்கு இருக்கிற பிள்ளைகள் யார் தந்த பிள்ளைகள்? நான் சம்பாத்தியம் பண்ணதா, நான் பிரயாசப்பட்டேன்னு சொல்றதுக்கு இல்லை, இது கர்த்தர் கொடுத்த பிள்ளைகள். அல்லேலூயா. நான் கர்த்தர் எனக்கு தந்த பிள்ளைகள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பெஞ்சமின் எஃப்சிக்கு இப்போ கர்த்தர் ஒரு பிள்ளை தந்திருக்கிறார். எத்தனை பிள்ளை கொடுக்க போறாரு எனக்கு தெரியாது. எதாச்சும் ஒரு பிள்ளைகள் ஒரு பந்திய சொல்லி என்ன செய்ய வேண்டும்? ஒளிவு மர கல்வியில் இருக்கிற பந்திய சொல்லி எத்தனை பிள்ளை வேணும் சார்? ஒரு 7 பேர். ஆனால் யாக்கோபை பற்றி வாசிக்கும் 12 பிள்ளைகள் தான் சொல்லி பார்க்கணும். ஆகவே இந்த காலத்துல ஒரு காலத்துல 7 பிள்ளைகள் இருப்பாங்க, 8 பிள்ளைகள், 10 பிள்ளைகள் இருப்பாங்க. அன்னைக்கு நான் ஒரு ஊழியர் வீடு போயிருந்தேன். அவர் சொன்னாரு, ஐயா 10 பிள்ளைகளை பெற்றோம், 10 பிள்ளைகள் வளர்த்தோம், 10 பிள்ளைகள் வளர்த்தோம், 10 பிள்ளைகள் நல்லா இருக்காங்க. ஆனா ஒரு பிள்ளை கூட எங்க வயசான காலத்துல பார்க்கணும். சார் 10 பிள்ளைகள் தான் ஒரு பிள்ளையோட உருப்படியா வந்து கடைசியாக காப்பாற்றணும். இப்படிப்பட்ட காலத்தில் அது ஒரு காலத்தில் 10 பிள்ளைகள் இருந்தாங்க. எங்க சர்ச்சைக்கு ஒருத்தர் வந்தாரு, அவங்க ஒரே வீட்டுல 24 பிள்ளைகள். ஒரு சுவிசேஷம் அவர் 22வது பிள்ளைகள். இப்படிப்பட்ட ஒவ்வொரு வீட்டிலும் 22 பிள்ளைகள், 24 பிள்ளைகள். எங்க சபை எவ்வளவு வேகமா வளர தெரியுமா? நாங்க சபை வளரும். We need biological growth. பிள்ளைகள் வளரும். ஆகவே அந்த நாட்கள் 24 பிள்ளைகள் பெற்றெடுத்துக்காங்க, 10 பிள்ளைகள் பெற்றெடுத்துக்காங்க, 12 ஸ்ரீவன் சார் சொன்ன மாதிரி 7, அதுக்கு குறைஞ்ச 5, அப்புறம் இப்போ வந்து 3, நாம் 20, நமக்கு 20. அந்த பாலிசி முடிஞ்சு இப்போ நாம் 20 ஒருவர், நமக்கு ஒருவர், அப்படி நிலைமையில போயிட்டு இருக்கோம். வர வர தலை குறைஞ்சு போச்சு. ஆனா அந்த நிலைமை மாறி என்ன செய்ய வேண்டும்? குடும்பம் வளர வேண்டாம். அது பரிசுத்த சந்ததி. ஒருவரை படைத்தார் எதற்கென்று? பரிசுத்த சந்ததியை பெற்றெடுத்தது. அது பரிசுத்த தலைமுறையில் உருவாக வேண்டும். நான் பிரயாசப்படுவேன். எங்க பாச நேரம் சொல்லுவாங்க, அட்லீஸ்ட் குறைஞ்சது ஒரு 3 பிள்ளையாக இருக்கிற பார்க்கணும். ஸோ ஆகவே ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அது நிறைய காரியங்கள் இருக்குது. நான் 3, 5, 7 அந்த ஆண்டவர்களுக்கு தந்த கருத்தை கொண்டு அது நீங்க ஜெபம் பண்ணி ஆண்டவரை கேட்டு வாங்கி கொள்ளுங்க. அவர் நல்ல நிறைய கொடுக்குற ஆண்டவர். அவர் யாருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஆண்டவர் சொல்லி வாசித்து பார்க்கிறோம். ஆகவே ஒரு ஞானத்துக்கு குறைவுள்ளவனாக யாருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தெய்வங்களை கேளுங்கள், அவர்களுக்கு நிச்சயமாய் தருவார். இது ஒரு பொக்கிஷம். இதை ஒரு பாக்கியமாக கருதுங்கள். தெய்வம் தந்த சம்பத்து என்று சொல்லப்படுகிறது. அடிக்கடி நான் இந்த பிரதேசத்தை யாராவது சொல்கிற ஒரு காரியம் என்னவென்றால், பணத்தை சம்பாதிக்கலாம், படத்தை சம்பாதிக்கலாம், ஆனால் அவையெல்லாம் உலகத்தில் விட்டுவிடும். பரலோகத்தை கொண்டு போது ஒரு பெரிய பொக்கிஷம் உண்டானால் நம்முடைய பிள்ளைகள் தான் கொள்வோம். ஆகவே அவைகளை நாம் பேணி பாதுகாக்கும்படியாக மோசே வளர்க்கும் போது ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம், அந்த பார்வன் சொன்னார், இந்த பிள்ளையை எனக்காக வளர்த்தது ஒரு சம்பளத்தை. ஆகவே பெஞ்சமினுக்கும் எஃப்சிக்கும் ஆண்டவர் இந்த பிள்ளை தந்திருக்கிறார். இந்த பிள்ளை வளர்க்கக்கூடிய சம்பளத்தை தந்திருக்கிறார். நீங்கள் பிள்ளையை வளர்ப்பதற்கு ஆண்டவரை ஜெபியுங்கள், வேதத்தை கற்றுக் கொடுங்கள், நீங்களும் சிறந்த பாதியாக நடங்கள். ஆபிரகாம் கட்டளையிட்டது போல பிள்ளைகளுக்கு கட்டளையிடுங்கள். ஆண்டவரை உண்மையை பின்பற்றுங்கள். உங்கள் சம்பத்தை கற்றுக்கொண்ட சம்பத்தை கட்டளை கொண்டு போய் அலோகத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு நீங்கள் பிரயாசப்படுங்கள். அப்படி செய்யும் பொழுது ஆண்டுடைய கரம் பிள்ளைகள் மேல் அமரும். அல்லேலூயா. சொல்ல அந்த பிள்ளைகள் மேல் கட்டளை கரம் அமர்ந்தது. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்திலும் தேவக்கல்வியிலும் மனுஷ தேவையிலும் அதிகமாக விழித்தடைந்தார் என்று பார்க்கிறோம். ஆண்டவர் உங்களை விருத்தியடை செய்வாராக, உங்களை பலக செய்வாராக, பெருக செய்வாராக, உங்களுக்கு தீர்க்காயுசை தந்துள்வாராக. அவருடைய நாமம் உங்கள் மூலமாய் குடும்பத்தின் மூலம் மையப்படுவதாக. அவருடைய நாமம் சேர்ந்து சொல்லும் ஏசாயாவில் சொல்லப்பட்டபடி நானும் கர்த்தருக்கு தந்த பிள்ளைகளும் இஸ்ரவேல் தேசத்திலே நாங்கள் அடையாளங்களாகவும் அற்புதங்களாக அற்புதமாயிருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஒருவேளை நமக்கு பிள்ளைகள் இல்லாவிட்டாலும் ஆவிக்குரிய பிள்ளைகளை பெற்றெடுப்போமாக, ஆத்மாக்களை ஆலயம் பண்ணுவோம். ஆண்டவர் அதற்குரிய நல்ல பலனை கர்த்தர் நமக்கு தந்தருவாராக. இப்பொழுது நாம் ஜெபம் பண்ணுவோமாக. பெற்றோர்கள் பிள்ளை கொண்டு கேட்டுக்கொள்கிறேன்.
நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. உம்வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. உம்வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. சத்தியத்தில் நடக்கிறார் என்ற சந்தோஷத்தை பார்க்கலாம். எனக்கு மேலான சந்தோஷம் இல்லை. இது உலகத்தில் ஒரு பெரிய ஐஏஎஸ் ஆபீசராகவோ ஒரு ஐபிஎஸ் ஆபீசராக வருவதை விட, இந்த உலகத்தில் பிரசித்தி பெற்ற பிரபலமானவர்களாக ஆவதை விட, வில்லியம் கேரி ஒரு முறை விதமாக சொன்னார். வில்லியம் கேரி இந்தியாவில் மிஷனரி தந்தை என்று அழைக்கப்படுகிறார். அவருடைய மகன் இங்கிலாந்து தேசத்தினுடைய அம்பாசிடராக நியமனம் செய்ய போது நண்பர்களுடைய வில்லியம் கேரி ஒரு நல்ல செய்தி கொடுக்கிறேன், உடைய மகன் இங்கிலாந்து தேசத்தினுடைய அம்பாசிடராக அவர் நியமிக்கப்படுகிறார், எங்களுக்கு சந்தோஷம், இந்த செய்தியை உங்களுக்கு நான் கொடுக்கிறேன் என்று சொன்ன பொழுது வில்லியம் கேரி சொன்ன ஒரு வார்த்தை, என் மகன் இங்கிலாந்து தேசத்தின் அம்பாசிடராக இருப்பதை விட என் ஆண்டவருக்கு ஒரு அம்பாசிடராக மாறுவார், ஆனால் அதுதான் எனக்கு அதை விட சந்தோஷம் என்று சொன்னார். ஆகவே என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் சந்தோஷத்தை பார்க்கலாம், எனக்கு அதிகமான சந்தோஷம் இல்லை. இந்த நாளிலே கூட இந்த அருமையான பிள்ளையை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக பெற்றோர் ஒதுக்கிறார்கள். நாமும் சபையின் பிள்ளைகளாக வந்திருக்கிறோம். இந்த பெற்றோர் இந்த பிள்ளைக்கு மாதிரியாக நடக்கிறார்கள், அதே வேளை நீங்களும் நானும் இந்த பிள்ளைக்கு முன்பதாக மாதிரியாக நடப்போமாக. ஆண்டவர் இந்த பிள்ளையை தொட்டு ஆசீர்வதிக்கும்படி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம். ஹல்லேலூயா. எல்லாம் நல்ல சத்தமா ஜெபம். ஹல்லேலூயா. பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் நாதா. தேவன் அருளிய சொல்லை மொழியா இவருக்கு ஸ்தோத்திரம். நீ செய்த எல்லா நன்மைக்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. தேவன் அருளிய சொல்லை மொழியா இவருக்கு ஸ்தோத்திரம். நீ செய்த
கொடுத்து தீர்க்காயுசை கொடுத்து குடும்பத்துக்கும் சபைக்கும் தேசத்துக்கும் ஆசீர்வாதமாக மாற்றும். தீமைகளுக்கும் பொல்லாதலையும் பாதுகாத்துக் கொள்ளும். அந்த பிள்ளையின் மேல் கர்த்தருடைய கரம் அமர்ந்தது என்று சொல்லும்போது இந்த பிள்ளை மேல் கரத்தை வைத்து ஆசீர்வதித்தருளும். இயேசுவானவர் ஞானத்திலே வளர்த்திலே தேவ கிருபையிலே மனுஷன் தயவிலே பெருகிறது போல பரிசுத்த பிள்ளையாக வளர கிருபைதாரும். உம்முடைய நாமத்தையும் நாங்கள் செல்கிறோம். உம்முடைய உமக்கே கனமகிமை எடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்தோம். குடும்பத்தை கட்டி எழுப்பும். இயேசு நாம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். தேவர்களே, வழக்கமாக நாங்கள் ஜெபிக்கிற ஜெபம் என்னவென்றால், இதை போல இந்த பிள்ளை ஆண்டவர் தந்திருக்கிறார். வேறு யாருக்காவது ஒரு பிள்ளை இல்லை, எனக்கு இப்படி ஒரு பிள்ளை இருந்தால் நல்லா இருக்கும் என்று சொல்லி ஒருவேளை எதிர்பார்ப்போடு இருக்கலாம். ஒருவேளை உங்களுக்கோ ஒரு குடும்பத்திற்கோ அல்லது உங்களுக்கு அறிமுகமானவர்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு தேவை இருக்கலாம். அப்படிப்பட்டவர்களுக்கும் இந்த குடும்பத்திற்கு ஒரு குழந்தை கொடுத்த ஆண்டவர் உங்களுக்கு ஒரு குழந்தை கொடுப்பதற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடி தலைகளை வணங்கி ஜெபிப்போம். யாருக்காவது ஒரு ஜெபம் தேவையா? ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தில் 2 நாள் குழந்தை இல்லை, எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஒரு ராவியில் நினைத்தது போல, ஒரு அந்நாளில் நினைத்தது போல எங்கள் குடும்பத்தை நினைத்தலும் என்று சொல்லி இந்த அந்த குழந்தை பிரதிஷ்டை விழாவிலே இந்த ஃபர்ஸ்ட் பர்த்டே செலிப்ரேஷன்ல வந்த உங்களுக்கும் ஒரு நல்ல பதை கற்றுக் கொடுக்கும்படி நன்மையான எந்தையும் பூர்ணமான எந்த வரமும் பரிபூர்ணமாகி அதை ஜோதிட பிதாவோடு எனக்கு வருகிறபடினால் தகப்பனே, இந்த வேளை கூட யாருக்காவது விசேஷித்த ஜெபம் தேவைப்படுமேனா, ஒரு குழந்தை பாக்கி வேண்டும் என்று எதிர்பார்ப்போடு வந்திருப்பார்கள், அவர்களுக்கும் உதவி செய்யும். இயேசு நாம் ஜெபிக்கிறோம் பிதாவே. இந்த பக்கத்தில் சாப்பிடுறது இல்லையா? நீங்களா சாப்பிடுங்க. விசேஷமாக இந்த பிறந்த விழாவுக்கு வந்து என்னுடைய தலைமை போதகரும் என்னுடைய அவைகளை தரப்பனவராக இருக்கிற ரெவரண்ட் கிளாரன்ஸ் மத்திய ஐயா அவர்களுக்கு நான் மிகுந்த நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். அதே போல் அருமையான போதகர் ரெவரண்ட் ஜபராஜ் ஐயா அவர்கள், பாலசிங் ஐயா அவர்கள் மற்றும் இங்கே வந்திருக்க விசுவாச மக்கள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் எல்லாவரையும் நான் நன்றியோடு நான் வாழ்த்துறேன். நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து உங்களுக்கு ஒரு உணவு ஆயத்தப்படுத்தி இருக்கிறோம். நீங்கள் யாவரும் எங்களோடு அந்த உணவிலே பங்கு கொண்டு எங்கள் குழந்தையை ஆசீர்வதித்து செல்லும்படியாக தொடர்ந்து எங்களுடைய ஊழியர்களுக்காக, எங்கள் குடும்பங்களுக்காக ஜெபிக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் நாமத்தை கொள்வதாக உங்கள் யாவருக்கும் நன்றி. எல்லா சென்சோரும் இந்த ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, உடமையில் பரிசுத்தமான ஸ்தோத்திரி.
ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவிய கிறிஸ்து சமாதானம் நம் அனைவரோடும் விசேஷமாக இந்த வீட்டாரோடு இருக்கிறார். God bless you. எல்லாருக்கும் சாப்பாடு ஆயுதம் சாப்பிடுச்சு.